ஹே ஹாய் கைஸ்! இன்னைக்கு நம்ம டெல் மீ தட் யூ லவ் மீயோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வாங்க எபிசோட்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த சீன் தான் காட்டுவாங்க. ஹீரோ பிரேக்கப் பண்ணிட்டு போகிற சமயத்தில் ஹீரோட வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி பிரேக்கப்புக்கு அர்த்தம் பார்த்தினா, இப்போ வரையும் லவ் பண்ணிட்டு இருந்தவங்கள விட்டுட்டு போகிறது. சி யூ லேட்டருக்கு மீனிங் பார்த்தினா, இனி அவங்க தான் கூட வரமாட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சும் அவங்கள விட்டு போகிறதா அர்த்தமாக இருக்கும். இப்படி பிரியறது பண்ணா எனக்கு நல்லதா தோணுது. ஏன்னா நம்ம ரொம்ப டீப்பா போல. இந்த மெமரீஸே எனக்கு நல்லாயிருக்கும். என் கூட இனி யாருமே இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுட்டே தான் அந்த இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா, எனக்கு புரியுது. அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எனக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு என் முகத்தில் ஸ்மைல் கூட இல்லாமல் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது அவருக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். ஆனால் போகும்போது கூட எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறாரு. நான் தான் இந்த இடத்துல ஒரு முட்டாளாக இருக்கேன்ட்டு ஹீரோயின் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டு, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனா, நான் நல்லா தான் இருக்கேன், வீடு கொஞ்சம் க்ளீன் இல்லாத மாதிரி இருந்தால் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீ ஃப்ரீயாக நம்ம மூவி பார்க்கலாமா, ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டும் இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் கூட மீட்டிங் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. தம்பி கூட போகிறதா மீன் பண்ணி சொல்லுவாங்க. ஹீரோனா, ஓகே டேட் தானே, ஜாலியாக என்ஜாய் பண்ண, நானே மூவி பார்த்துக்கிறேன்ட்டு ஹீரோயின் போவாங்க. ஃப்ரெண்டும் நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின், எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன்ட்டு ஸ்மைலே பண்ணாமல் சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டுக்கும் அது நல்லாவே ஹீரோயின் பண்ணா வீட்டில் உட்காந்துட்டு அவங்க பார்த்துக்கு மூவி பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஃப்ரெண்டு தம்பி மீட் பண்ணுறக்காண்டி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் அக்காவை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, வர வர வியர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா, என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டு இருக்கா, அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது, என்ன பண்ணுறது, பேசாமல் நைட்டு ஜுவானியும் ஹீரோனும் பேச வைக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. தம்பியும் நல்ல ஐடியாவாக இருக்குது, நம்ம அதை பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம பண்ணால் சோயிங்கும் ஹீரோவும் தான் காட்டுவாங்க. சோயிங்கும் ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி நீ ஆஃபீஸ் ரூமில் பார்த்தனா ஏதோ பெயிண்டிங் கேட்டியாமே, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை, இந்த மாதிரி ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்கம்பாங்க. ஸோ இங்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன், அவங்களுக்கு கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோவும் ஆமாம், அவங்க இப்போ கொஞ்சம் சிக்காக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வெயிட் பண்ணிட்டு இவங்க பண்ண ஒரு பெயிண்டிங் வாங்கியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டாகவும் ஒரு நல்ல பார்ட்னரும் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங் உனக்கு கிஃப்டாக கொடுக்குறேன், நீ வேணா அவங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோ பண்ணா தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டாக தான் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் சோயிங் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே சைன் லாங்குவேஜில் தான் நடக்கும். சோயிங் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் மிஸ் பண்ணது உன் கூட இந்த டேஸே கிடையாது, பாஸ்டில் இருந்தால் என்னத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பாஸ்டில் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் எந்த ஒரு பயமே இல்லாமல் இன்னசென்ட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தேன், நான் மிஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன்ட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஹீரோவும் சோயிங் கிட்ட, இந்த மாதிரி நீ அப்போ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இப்போ நீ கூலாக தான் சோயிங்கை பார்த்து சொல்லிட்டு, இந்த மாதிரி உன்னை நான் மறக்கணும்னு நிறைய ட்ரை பண்ணுவேன், ஆனால் என்ன பண்ணுறது, நீ பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் மிகப்பெரிய பாட்டில் ஒரு மெமரியாக இருந்திருக்கேன், என்னால் மறக்கத்தான் முடியலன்னு சொல்லி சொல்லுவாங்க. மறக்கத்தான் முடியலன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சோயிங்கும், நானும் நம்ம மெமரிஸை நினச்சி பார்ப்பேன், ஒரு டைரியா கூட எழுதணும்னு நினைப்பேன், ஆனால் எந்த மெமரிஸை எழுதுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஏன்னா அது எல்லாமே பாஸ்டில், அது எப்பயும் முடிஞ்சு போச்சும்பாங்க. ஹீரோவும் ஆமாம், அது எப்பயும் முடிஞ்சு போச்சு, நம்ம அந்த மெமரிஸ்லாம் அப்படியே போக விட்டணும்ன்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தா பேசி இடத்துல சோயிங்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி கை நீட்டுவாங்க. அப்படின்னு சரி நம்மளுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்ட் தம்பி ஜுவான் தான் காட்டுவாங்க. ஹீரோனும் மடமடன்னு ட்ரிங்கை குடிச்சிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் ஏன் இவ்வளோ அதிகமாக குடிக்கிற, மெதுவாக குடிக்கலாமேன்னு சொல்லி சொல்லும்போது தம்பி பரவாயில்லக்கா நீ குடின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லி கொடுக்கும்போது ஹீரோயின் ரெண்டுக்குமே பண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்பாங்க. மூணு பேரும் ஹீரோயினை விதோனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோனும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது ஜுவானும், நீயே எனக்கு பிடிச்சிருக்குன்னு சும்மா சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லும்போது ஹீரோயினும், எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால சொல்கிறேன், இந்த ஃபுட்டு ட்ரிங்க்கு இந்த அட்மாஸ்பியர் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன்ட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களும் எதுவும் சொல்லிக்க மாட்டாங்க, உட்காந்து ட்ரிங்க் பண்ணுவாங்க. அப்படியே எல்லாம் கிளம்பும் போது ஃப்ரெண்டு பண்ணால் நல்லாவே ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. அதனால் தம்பி நான் ஃபஸ்ட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீ ஹீரோனை கூட்டிகிட்டு வந்துட்டு ஜுவான் கிட்ட சொல்லுவாங்க. அப்படி ஜுவானும் ஹீரோனும் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து பேசுகிறதா நமக்கு காட்டுவாங்க. அப்போ ஹீரோயின் பார்த்தா ஜுவான் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்த யோசிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி தெரியல, அவனால் பண்ண முடியாத விஷயங்கள், இந்த மாதிரி என் வயிற்றில் வர சவுண்டை வச்சு எனக்கு பசிக்குதான்னு சொல்லி கேட்கணும்னு நினச்சேன், நான் டெக்ஸ்ட் பண்ணுற விதத்தை வச்சே நான் கோவமாக இருக்கேனா இல்லையான்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன், அதே மாதிரி நான் பேசுகிற விதத்தை வச்சு இவ ஹாப்பியாக இருக்காளா சோகமாக இருக்காளான்ட்டு அவர் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன், இதெல்லாம் அவனால் பண்ண முடியாத தெரிஞ்சோ நான் இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் அந்த இடத்துல ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டேன். ஜுவானை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஜுவானும் ஹீரோயின் கிட்ட, எனக்கு புரியுது, ஆனால் உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியாது, நீ லோன்லியாக ஃபீல் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும், நானும் அந்த இடத்துல இருந்திருக்கேன், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவளை எப்போ மீட் பண்ணணும் அப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, ஆனால் போக போக அவளை நினச்சி நான் ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பித்தேன், அவகிட்டேருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சேன்னு தெரியுமாம்பாங்க. ஹீரோனும் எதனாலேன்னு சொல்லி கேட்கும்போது,
ஜுவானும். ஏன்னா அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சீக்ரெட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து இந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜுவான் ஹீரோனை மனசில் வச்சு தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன மாதிரி தோணுச்சு. அப்போ ஜுவான் மறுபடியும் ஹீரோன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட லவ்வில் என்ன எப்படி நடக்கும்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. உனக்கு அது பிடிக்காம இருந்ததுன்னா பிரேக்கப் பண்ணுறது தான் நல்ல விஷயம். அதுதான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அதை நினச்சி நீ எந்த வருத்தமும் படாதுன்ட்டு ஹீரோனை பார்த்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கும்போது ஹீரோனும் ஜுவானை கூப்பிட்டேன். இந்த மாதிரி நீ என் கூட இருக்கிறது நான் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதே சந்தோஷத்தை நீ ஃபீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி உனக்கான ஒரு பர்சனை தேடிக்கும். அவங்க கூட நீ ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த வருத்தம், சோகம், காயம் எதுவும் இல்லாமல் நீ அவங்க கூட டைமை நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன நீ நினச்சி வருத்தப்படுறத இதோட விட்டுரு. நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்டை இதோட போக விட்டுலான்ட்டு ஜுவானை பார்த்து சொல்லுவாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுவாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஷோயிங் அந்த பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தை பார்த்து ஒரு விஷயத்தை யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க. டோர் நாக் பண்ணி உள்ளே போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லேடியோட ஹஸ்பண்ட் வந்து நிற்பாங்க. யார் தம்பி நீ, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருப்பாரு, அதை காட்டுவாங்க. இந்த மாதிரி என் பேர் சார்ஜின் வூ, இந்த மாதிரி இவங்களை மீட் பண்ணுறக்காண்டி வந்திருக்கேன்ட்டு அவங்க கிட்ட காட்டுவாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க ஃபேமிலி அந்த இடத்துல இருப்பாங்க. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து அவங்க கிட்ட ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிவிட்டு அம்மா கூட பேசுங்கன்ட்டு அவர் அங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. லேடியோட ஹஸ்பண்டும் இந்த மாதிரி நீ ஒருத்தரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா, அவர் வந்திருக்காரு, அவர் கூட பேசுன்னு சொல்லிட்டு போகும்போது அவரும் இத்தனை வருஷமாக இவன் உன்னை பார்க்கறக்காண்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலேன்ட்டு வெளியில் போவாங்க. ஹீரோ பண்ண அந்த பெயிண்டிங் அவங்க பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அதே பண்ண இவர் தொட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோவும் பண்ண எழுதி காட்டுவாங்க. இந்த மாதிரி என் பேர் தான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இன்வுன்னு சொல்லிட்டு எழுதி காட்டுவாங்க. ஆனால் அவங்க தலையை திருப்பிப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அப்போ ஹீரோ பண்ண ஒரு விஷயத்தை எழுதுவாங்க. எழுதும் போதே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே தான் எழுதுவாங்க. இந்த மாதிரி என் பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பினதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு எழுதி காட்டிட்டு அவர் அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த லேடியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ தப்பாக நினச்சிக்கலாம், உன்னை தொட்டு பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோட தலையெல்லாம் தடவி பார்ப்பாங்க. நீ பார்க்கறக்கு அவர் மாதிரியே இருக்கேன்ட்டு இவங்க ஹஸ்பண்டை மீன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஹீரோ அந்த இடத்துல கதறி கதறி எழுதிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது இவங்களோட அம்மா தானே, பல வருஷமாக மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்கள இப்போ பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லாமே மறந்து போன நிலமையில அதை நினச்சி ஹீரோவும் பண்ணா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. அவங்கள பஸ்ஸில் ஏதோ இடத்துக்கு போயிட்டு இருக்கும் போது இந்த ஹஸ்பண்ட் கிட்டேருந்து கால் வரும். இந்த மாதிரி ரொம்பவே தேங்க்ஸ் மேம், இந்த மாதிரி ஹீரோ வந்து இவங்கள மீட் பண்ணிட்டு போனாங்க, நீ அவரை பார்த்தினா அவருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஹீரோனும் அவரை திரும்பி பார்த்தனா கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்கே வந்திருப்பாங்கன்னா அம்மா அப்பா மீட் பண்ணுறக்காண்டி தான் வந்திருப்பாங்க. அவங்களும் ஹீரோனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஹீரோ நைட் அவங்க ரூமில் உட்காந்துருக்கும் போது அம்மாவும் பேசுகிறக்காண்டி ரூமுக்கு வருவாங்க. அப்போ ஹீரோனும் உங்ககிட்ட ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லணும்பாங்க. அவங்களும் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோ பார்த்தினா அவங்க அம்மாவை மீட் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களும் அப்படியா சந்தோஷமாக இருக்குது, எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் இந்த மாதிரி அவங்க எஜிபிஷனுக்கு வந்தாங்க, ஹீரோ ட்ராப் பண்ண பெயிண்டிங்கை பார்த்து அழ ஆரம்பித்தாங்க. அல்ல வச்சு கண்டுபிடிச்சோம், அதுதான் அவங்க அம்மான்ட்டு இவங்க பார்த்தா இவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மாவும் நான் ஹீரோ நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி அவர் நினச்சி நான் அழுதேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கண்டிப்பாக சொல்லணும் ஓகேவான்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனும் ஃபீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கும் அவர் கங்க்ராட்ஸ் பண்ண ஆசையாக தான் இருக்குது, ஆனால் என்னால் பண்ண முடியலையேம்பாங்க. அம்மாவும் நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம்பாங்க. அம்மாவும் நீ பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோனும் இது என்னோடய ஃபஸ்ட் பிரேக்கப் தான், ஆனால் எனக்கு இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அம்மாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லவ்வில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே நடக்காதுமா, லவ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அவசியமே கிடையாது, அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் லவ் இல்லாத சில பேர் இந்த வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாமல் கூட வாழுவாங்க. இதுதாம்மா லவ்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து சொல்லுவாங்க. அப்போ ஹீரோனும் ஆனால் நீங்கள் என்னை விட்டு போகலையேம்மா, என் கூட தானே இருந்தீங்கம்பாங்க. அம்மாவும் நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு தெரியும்மா, எனக்கு எல்லா விஷயமே தெரியும், என் அம்மாவா நீங்கள் இவ்வளோ தூரம் என் கூட இருந்திருக்கீங்க, அதை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூன்னு சொல்லி சொல்லும்போது அம்மாவும் இல்லைம்மா அது நான் கிடையாது, நீ தான் என்ன சூஸ் பண்ணேன்பாங்க. வெளியில் தான் பார்த்தீங்கன்னா அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ண வரும்போது நீ என்னை எப்படி தெரியுமா கூப்பிட்ட, அம்மான்னு சொல்லி கூப்பிட்ட, நீ தான் என்னை சூஸ் பண்ண, நான் ஒன்றும் சூஸ் பண்ணல, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லன்ட்டு இந்த இடத்துல 2 பேரும் ஃபீல் பண்ணி ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. வெளியில் அந்த விஷயத்தை கேட்டு அப்பாவும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஃப்ரெண்டோட பார்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப சோகமாக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கும்போது ஸ்மைல் தான் பண்ணுவாங்க. ஹீரோவும் இந்த மாதிரி தேங்க்ஸ் அண்ட் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்ததுக்குன்னு சொல்லும்போது ஃப்ரெண்டும் இப்போ நீ ஓகேவா வீட்டுக்கு போறியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லி பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கொலிக்கு வந்துடுவாங்க. ஹீரோ பார்த்துட்டு வா உன் கூட ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லும்போது ஹீரோவும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சைன் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் அவன் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறாங்க போது
கொலியும் அதெல்லாம் கிடையாது. நீயும் என்ன ஹர்ட் பண்ணுற, நானும் உன்னை ஹர்ட் பண்ணுறேன், 2 பேரும் ஈவனாக தானே இருக்கும். இன்றைக்கே நம்ம ட்ரிங்க் பண்ணும்பாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ கொலிவும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி நான் இம்மெச்சூரா தான் இருப்பேன். ஒரு குழந்தைத்தனமா தான் எல்லாமே பண்ணிட்டுருப்பேன். ஆனா இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, மித்தவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. அத நினச்சு நான் ரொம்பவே அசிங்கமா ஃபீல் பண்றேன். அதனால தான் என்னால உன் கூட டீல் பண்ண முடியாம போயிருச்சு. என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு கூட நெனச்சிருக்கலாம். ஏன்னா உனக்கு காது கேட்காதனால என்ன அவாய்ட் பண்ண நீ நெறையாவே ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்தினால தான் உன்ன நான் ரொம்பவே ஹர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்த்து சொல்லுவாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. பார்த்து இந்த மாரி நீங்க என்ன சொன்னீங்களோ, அத ஹீரோ கிட்ட நாளைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன்பாங்க. அப்ப ஹீரோவும் சைன் லாங்குவேஜ்ல கொலிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொலிக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ஹீரோ அந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாரி சாரி இது ரொம்ப லேட்டா தான் கேட்குறேன். என்னால உங்க லைஃப்ல நெறையாவே பிரச்சனை நடந்திருக்கும். அதனால என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சாரி கேட்பாங்க. கொலிக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு மூலமா அத கேட்டிருப்பாங்க இல்லையா? அவரும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு, இந்த மாரி நீ சாரி கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா எனக்கு ஏன்டா இவ்ளோ அசிங்கமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு ஒண்ணு சேர்ற மாரி நம்மளுக்கு காட்டுவாங்க. ஃப்ரெண்டுக்கும் அத நினச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹீரோ அப்படி நடந்து வர வழியில ஒரு இடத்துல உட்காருவாங்க சோகமா. நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் இருக்க மாரி ஹீரோக்கு தெரியும். ஹீரோ அழுதுகிட்டே அவனால ஹீரோயினோட பேர சொல்ல முடியாது. ஆனா ஹீரோயினோட பேர சொல்றதுக்கு ட்ரை பண்ணி அழுவாங்க. இந்த சீன பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபீலிங்கா தான் இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பெயிண்டிங்க்கு பண்ண கவர் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்க தான் ஹீரோயின பார்த்துருப்பாங்க. ஹீரோயினும் பண்ண போறதுக்கு முன்னாடி பின்னாடி திரும்பி பார்த்துருப்பாங்க. அந்த இடத்துல யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஹீரோயின் அங்கேருந்து வந்துருவாங்க. ஆக்சுவலி ஹீரோ கீழ வந்து ஹீரோயின பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அங்கேருந்து போயிருப்பாங்க. ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து வந்துருவாங்க. அப்படியே பார்த்தா 1 வருஷம் ஓடுன மாரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சோயிங்கும் கொலிக்கு தான் காட்டுவாங்க. கொலிக்கு ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க போல. அதுக்கு பிடிச்சி சோயிங் பண்ணா திட்டிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்த மாரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின காட்டுவாங்க. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதில இப்போ லீடா இவங்க ஒரு ட்ராமா பண்ண போறாங்க. அந்த போஸ்டர பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. டைரக்டர் வந்து ஒரு வழியா ரீரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டல. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்ட்டு ரிஹர்சலுக்காண்டி போவாங்க. ரிஹர்சல் முடிச்சு எங்கே வந்திருப்பாங்கன்னா, இப்போ ஃப்ரெண்ட் பண்ண ஒரு ஸ்டூடியோ மாரி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அங்க வந்து பெயிண்ட் பண்ணிட்டு போலாம். அந்த மாரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாரி நான் புடிச்ச விஷயத்த பண்றேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் நான் ஹெல்ப் பண்ணுமான்ட்டு அங்க உள்ள பொருள எடுத்து வைக்கும்போது, அந்த ராப்ரான் மாரி போட்டு பெயிண்ட்லாம் அதில சிந்தியிருக்கும். ஹீரோயின் அத பார்த்து ஒரு விஷயத்த யோசிப்பாங்க. இந்த மாரி ஹீரோ, ஹீரோயின் பேசின சமயத்தில இந்த பெயிண்ட் ஸ்மெல் பண்ண நான் பழகிட்டேன். இந்த மாரி எப்பலாம் நான் பெயிண்ட் ஸ்மெல் பண்றேனோ, அந்த இடத்துல நம்ம 2 பேத்த தான் நெனச்சு பார்ப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த விஷயத்த யோசிச்சு பார்த்து ஸ்மைல் பண்ண செய்வாங்க. அதே சமயம் சோகமாவாங்க. ஃப்ரெண்டும் என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் எதுவுமே கிடையாதேம்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேருந்து வெளிய வந்திருப்பாங்க. அந்த விஷயத்த நம்மளுக்கு காட்டுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பெயிண்டிங்க கவர் பண்ணிட்டு போயிருந்தாங்க இல்லையா? அந்த பெயிண்டிங்க நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. இது பார்க்கறதுக்கு ஹீரோயின் மாரி தானே இருக்கு. ஆனா தெளிவாலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற சீன் நம்மளுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் காட்டுவாங்க. இப்போ திரும்பி ஒய்ஃப் பார்த்தா ப்ரெக்னென்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் பார்த்தா ஃபீட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில ஹீரோ பயமுறுத்துற மாரி அங்க வந்திருப்பாங்க. ஃப்ரெண்டுக்கும் ஷாக்கா இருக்கும். "டேய் மச்சான் எப்படா வந்த? அடுத்த மாசம் தானே வரேன்னு சொன்ன. இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டேன்பாங்க." ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃப பார்த்து கங்ராட்ஸ் மாரி பிரெக்னென்ட்டா இருக்க ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சீன் நம்மளுக்கு ஜுவான் தான் காட்டுவாங்க. ஸ்டூடியோலயே பார்த்தீங்கன்னா தூங்கியிருப்பாங்க. டாக்டர் வந்து எழுப்பி விடுவாங்க. இந்த மாரி என்னடா திரும்பி லவ் பிரேக்கப்பா? என்ன சாங்லாம் கிரியேட் பண்ணியாம்போது, ஆமா, ஆமா. லவ் பண்ணும்போது அது மாரி ஃபீல். ஆனா லவ் பிரேக்கப் ஆகும்போது என் வேலைக்கு நல்லாவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே, இவருக்கு பார்த்தீங்கன்னா தம்பிக்கிட்ட இருந்து கால் வரும். இந்த மாரி வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்ட்டு. வீட்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஃப்ரெண்டு தம்பியோட பார்த்தீங்கன்னா 400வது டேட்டிங் டேவா இருக்கும். அத செலிப்ரேட் பண்றதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோயினும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் செலிப்ரேட் பண்றதுக்கு கூப்பிட்டீங்கன்னு பார்த்தா, ஆனிவர்சரி டே செலிப்ரேட் பண்றதா? போன மாசம் தான்டா செலிப்ரேட் பண்ணீங்க. அதுக்குள்ள என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இவ்ளோ நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம் ரிங்லாம் மாத்திட்டு இருப்பாங்க. ஐயோ! இதெல்லாம் பார்த்து புளிச்சு போச்சேன்ட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து குடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சைடு நம்மளுக்கு ஹீரோவ தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வீட்டு முன்னாடி வந்து பார்த்துட்டு, அங்கேருந்து வருவாங்க. நம்மளுக்கு இந்த சைடு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. இவங்களும் ஹீரோவோட வீட்ட பார்த்துட்டு அங்கேருந்து நடந்து வருவாங்க. நெக்ஸ்ட் டே பண்ண ஒரு காலேஜ்லாம் காட்டுவாங்க. இந்த காலேஜ்ல ஹீரோவோட ஸ்டூடண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க இல்லையா? ஒரு பையன், பொண்ணு. அவங்க அங்க தான் படிப்பாங்க. ஹீரோ அங்க நின்னு ஸ்பீச் குடுப்பாங்க. நெக்ஸ்ட் சீனே இவங்க சாப்பிடறதுக்காண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காண்டி வந்திருப்பாங்க. இவங்களும் என்ன இன்னும் அந்த 2 பேத்த காணோன்ட்டு தேஹா சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டேட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. கை கோர்த்து அந்த இடத்துக்கு வருவாங்க. இவங்க இருக்கிறத பார்த்து ஏதோ இப்பதான் வந்த மாரி பண்ண ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த பையனும் இப்ப நாங்க என்ன நெனைக்கிறோம், நீங்க 2 பேரும் இப்பதான் எதர்ச்சியா மீட் பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி கை கோர்த்து வந்தா நாங்க பார்க்கல. அப்படிதானேன்னு சொல்லும்போது, அப்ப ஜூனோ என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல ஹீரோக்கு இது பழக்கம் கிடையாதுல்ல. அதனால தான் நாங்க இப்படி வந்தோம்னு சொல்லி சொல்லும்போது,
ஹீரோவும் ஓகே ஓகே நானும் எதுவும் பார்க்காத மாதிரி எடுத்துக்கிறேன் ஓகேவான்னு சொல்லுவாங்க. இப்போ டேஹா பார்த்தீங்கன்னா நல்லாவே சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க. ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி ஒயின் குடிக்கிறீங்களா பீர் குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஹீரோவும் என்ன சொல்கிறீங்க நீங்களாம் என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுமான்னு சொல்லும்போது ஆமாம் நாங்களாம் இப்போ அடல்ட் ஆகிட்டோம் காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கோம்ல வாங்க ட்ரிங்க் பண்ணலான்ட்டு அந்த இடத்துல ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் போன வாரம் இதை பார்த்தோம் உங்களுக்கு பிடிக்குமே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம் இல்லை பண்ணால் சைன் லாங்குவேஜ் கூட சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. அது வேறு எந்த டிக்கெட்டாகவும் இருக்காது ஹீரோயின் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களே அந்த டிக்கெட்ஸாக தான் இருக்கும். ஹீரோ அதை பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருப்பாங்க. அந்த போஸ்டர் ஹீரோயின் பேர் இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் சைடில் பண்ணால் வருவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. ஆனால் பேச தான் முடியாது. ஹீரோயினுக்கு ஒரு வேலை வந்துடும். அதனால அந்த இடத்துலேருந்து வந்துருவாங்க. சரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கார்ஃப் இருக்கும் இல்லையா அதை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சைடில் ஒரு நோட்டை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்காண்டி வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா அது பார்க்கறக்காண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நோட்டை காட்டுவாங்க. வேறு ஏதாவது இருக்காது. ஹீரோ ட்ரா பண்ணி கொடுத்துருப்பாங்களே டூமஸ் ஆக்ட்ரஸ்ன்ட்டு அதாக தான் இருக்கும். ஹீரோயின் ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க. அங்கே உள்ள ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அப்படியே பார்த்தா இவங்க பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நோட் பண்ணி பாருங்க அந்த ஸ்கார்ஃப் ஹீரோயின் வச்சுருப்பாங்க. ஹீரோயின் என்ன சொல்ல ஆரம்பிப்பாங்கன்னா இந்த மாதிரி இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்தா ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆம் உள்ள பர்சன் லவ்வில் ஃபாலோ ஆவாங்க. யார் மேலேனா இன்னொன்று ஆம் இல்லாத பர்சன் மேலே. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஹர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக கூட இருந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எபிசோட்ல இருந்து இவங்க மீட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ஸ்கார்ஃப் பறந்து வந்தனால தான் இவங்க மீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹீரோயின் ஃபஸ்ட் டைம் பண்ண சைன் லாங்குவேஜ் பேசினதாகட்டும் ஹீரோ ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னதாகட்டும் அப்படி அந்த சீன்ஸ்லாம் பண்ணால் நம்மளுக்கு அழகாகவே காட்டுவாங்க. அப்படி காட்டுவாங்க. அப்போ ஹீரோயின் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா அந்த வாய்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா ஏன் அவங்க 2 பேரும் அவங்க ஹர்ட் பண்ணுற வரையும் ஒன்றா இருக்கக்கூடாதா அதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா மேபி அவங்களோட லவ் பார்த்தீங்கன்னா ஒரே ஷேப்பாக ஒரே சைஸில் ஃபேராக இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆனால் அவங்க ஹர்ட் பண்ணுற வரையும் ஒன்றா இருக்கலாமே அது போதாதான்னு சொல்லி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அங்கே முடியும். அதை முடிச்சுட்டு வரும்போது ஹீரோயின் எல்லாருமே பாராட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் பண்ணால் ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளில ஓடி வந்து எல்லா பக்கமும் பார்ப்பாங்க. ஆனால் ஹீரோ எடுக்கிற மாதிரியே இருக்காது. திரும்பி பார்க்கும்போது தான் ஹீரோ அந்த இடத்துல ஹீரோயினுக்காண்டி நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோவை பார்த்துட்டு பக்கத்தில் நடந்து வருவாங்க. அப்போ ஹீரோவும் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. ஹாய் என் பேர் சாஜின்வு உங்களை திரும்பி பார்த்ததில்ல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஸ்மைல் பண்ணிப்பாங்க. 2 பேர் கை கோத்து நடந்து போவாங்க. எந்த இடத்துல பிரேக்கப் பண்ணாங்களோ அப்படியே கடைசியாக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூன்னு சொல்லி ஹீரோனை பார்த்து சொல்கிற மாதிரியே இந்த ட்ராமாவை ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருப்பாங்க. இந்த ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா அவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ராமா. இந்த ஃபீலோட பார்த்தனும் அதே மாதிரி உங்களுக்கு டெலிவர் பண்ணியிருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ட்ராமாவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.